நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ எல்லாரோட வாழ்க்கையையும் வந்து சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அதாவது சோசியல் சர்வீஸ் பண்றதுக்காகவே வந்து நம்ம மல்லி வந்து பொறந்து வந்திருக்காங்க போல. அதாவது இவ்வளவு நாள் வந்து நம்ம வெண்பா, அடுத்ததா வந்து விஜய் இவங்களுக்காக வந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தன்னோட தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கும் தயாரானாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ மறுபடியும் தன்னோட தங்கச்சி அந்த தினேஷ் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு கடைசியில் இப்படி மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பேசாம தீபிகா மேடத்துக்கு பதிலா நம்ம மல்லியை வந்து போலீஸ் வேலைக்கு போலாம் போல. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான சம்பவத்தையும் சிறப்பா செஞ்சு விட்டுறாங்க. அதாவது போலீஸான இந்த தீபிகாவுக்கு கூட இவ்வளவு தைரியம் எல்லாம் வராது. ஆனா உண்மையிலேயே மல்லிக்கு பயங்கரமான ஒரு தைரியம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம வெண்பாவை காப்பாத்துறதுக்காக நம்ம மல்லி வந்து எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து எல்லாமே வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா மாறுச்சு. அதாவது இப்போ வெண்பாவை காப்பாத்துற விஷயத்துலயா இருந்தாலும் சரி, இல்ல மத்த விஷயத்துலயா இருந்தாலும் சரி. இன்னொரு பக்கம் வந்து விஜய் வந்து மல்லியை வந்து வெறுக்க ஆரம்பிச்சாங்க. இது மல்லிக்கு வந்து புதுசும் கிடையாது. அதே மாதிரி எல்லாத்தையுமே எதிர்த்து நின்றுட்டு இருக்காங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் நாகு மூலியமா நம்ம மல்லிக்கு விஷயம் எல்லாமே வெளியே வருது. அதாவது ஏற்கனவே இந்த தினேஷ் இருந்துட்டு என்ன காரியம் பண்ணா, ஏது காரியம் பண்ணா அப்படிங்கிற எல்லா விஷயமே மல்லிக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம இப்போ மயில காப்பாத்தி கூட்டிட்டு வந்து எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவமாவே வந்து இந்த தினேஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது நம்ம மல்லி இருந்துட்டு தன் தங்கச்சியை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிதான் இப்பவும் நடக்க போகுது. அதே மாதிரி இப்போ நாகுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. எப்படி அப்படின்னா நம்ம மயிலோட போனை வந்து வாங்குறாங்க. மல்லிக்கு போன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு டைம்ல தான் வந்து மயில் இருந்துட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நீ. அதுவும் இல்லாம வந்து இப்போ இந்த ராஸ்கல் மறுபடியும் வந்து எங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி பழைய போட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்து நான் இன்ஸ்டாகிராம் ஐடியில வந்து போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமா இப்போ கதறி எழுதிட்டு இருக்கா மயிலு. அந்த ஒரு கதறலை வந்து கேட்க முடியாம கடைசியில மயிலு நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் அக்கா கிட்ட நீ சொல்லிருக்கலாம்ல. அதாவது நாங்கெல்லாம் எதுக்காக இருக்கோம், உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யறதுக்காக தான் நாங்க இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீயா ஒரு முடிவு பண்ணி அவனோட வலையில மறுபடியும் மாட்டிக்குவியா, நான் உன் அக்கா கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்ல நீ வேணாம் இதெல்லாம் வந்து அக்கா கிட்ட சொல்லாதீங்க. ஏற்கனவே அக்காவோட மனசு எவ்வளவு புண்பட்டு போயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். மாமா ஒரு பக்கம் வந்து ரொம்ப மோசமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு டைம்ல வந்து மல்லியக்காவை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா மயிலு, நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்க அப்படின்றது உனக்கு இப்போ அதோட சீரியஸ்னஸ் புரியல. மல்லி கிட்ட சொன்னாதான் இதோட சீரியஸ்னஸே உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடுத்துதான் மல்லி கிட்ட வந்து ஃபோன் பண்ணி, இந்த மாரி கோவில்ல மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஒரு கோவிலுக்கு வந்து கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு 2 பேரும் வந்து மீட் பண்றாங்க. அந்த ஒரு டைம்ல தான் வந்து மல்லி இருந்துட்டு தனக்கு இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி விஜய் வந்து ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க அக்கா சொல்றதையே கேட்டுட்டு இருக்காரு. போற போக்க பார்த்தா கண்டிப்பா வந்து நான் விஜய் கூட சேர்ந்து வாழ்வனா அப்படின்றதே மிகப்பெரிய டவுட்டா இருக்கு. ஏன்னா வெண்பாவ கடத்தப்பட்டது என்னால தான் அப்படிங்கிற மாரி வந்து இருந்தாலுமே கூட அடுத்தடுத்து வெண்பாவுக்கு இருக்கிற பிரச்சனைனாலையும் அதாவது அந்த பிக்ஸ்னாலையும் வந்து அதுக்கும் நான் தான் காரணம் விஜய் இருந்துட்டு அவ்வளவு இது பண்ணிட்டு இருக்காரு. என்னால அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. விஜய் வந்து இவ்வளவு வெறுக்கிறாரு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து மயில பத்தின விஷயங்களையும் சொல்றாங்க. அதாவது நாகு இருந்துட்டு இந்த மாதிரி மயில் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கா. அந்த தினேஷ் இருந்துட்டு வந்து இந்த மாதிரி போன் பண்ணி மிரட்டிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இப்ப என்ன பண்றது மல்லி, மயில வந்து அவன் நிம்மதியாவே விட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது அண்ணி இது எதுக்காக வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்க, ஏன் இத்தனை நாள் சொல்லல அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்கறாங்க. அதே மாதிரி அந்த தினேஷ் இனிமே நான் சும்மா விட போறது கிடையாது. அவன் ஏதோ போனா போகுது ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான், சரி ஓகே ஜெயிலுக்கு அமிச்சிட்டா வந்து திருந்துருவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா மறுபடியும் வந்து மயிலு கிட்ட போய் பிரச்சனை பண்றான். அவனை நான் சும்மா விட போறது கிடையாது. மயிலுக்கு எங்க போச்சு அறிவு, அவன் போன் பண்ணாலோ இல்ல வந்து மெசேஜ் பண்ணாலோ இல்ல ஏதாச்சும் பண்ணாலோ நம்ம கிட்ட சொல்லணும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. அடுத்துதான் அந்த தினேஷை நான் இன்னைக்கு ஒரு வழி பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நேரா அந்த தினேஷ் இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சு
அங்கேயே கிளம்பி போக ஆரம்பிச்சாங்க. ஆனா மல்லி இப்படி தனியா போய் என்ட்ரி குடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாரி தீபிகா மேடத்துக்கு வந்து ஃபோன் பண்ணி, இந்த மாரி நான் சொல்ற அட்ரஸ் கொஞ்சம் வாங்க மேடம். அங்க ஒரு சிறப்பான சம்பவம் இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஏற்கனவே தீபிகா மேடத்துக்கு நம்ம மல்லி செஞ்ச சம்பவம் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா 6 குழந்தைங்கள காப்பாத்துறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு செஞ்சு, கடைசியில வந்து இப்போ தீபிகா மேடத்துக்கு ப்ரமோஷனு, அடுத்ததா மெடலு இது எல்லாமே வர்றதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப அடுத்தடுத்து வந்து நம்ம மல்லி அதாவது இங்க மல்லியால வந்து இந்த தீபிகா மேடத்துக்கு மிகப்பெரிய நல்லது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா? மல்லி வந்துட்டு நேரா அதாவது தீபிகா மேடம் போறதுக்கு முன்னாடியே அங்க போயிட்டு, அந்த தினேஷ போட்டு அடி அடின்னு அடிச்சு வெளுது கட்டி, "என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கடா நீ? நீ ஜெயிலுக்கு அனுப்பியும் திருந்தலல்ல. உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது. உன்னெல்லாம் அப்படியே அடிச்சு தார் நாரா வந்து கிழிக்கணும். உன்னெல்லாம் வந்து கொண்டு போய் ஜெயில்ல போட்டது தப்பு. என்கவுண்டர்ல போட்டு தள்ளணும். இன்னைக்கு உனக்கு ஒரு முடிவு இருக்கு. எவ்வளவு தைரியம் தான் மறுபடியும் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, கடைசியில வந்து அதாவது இந்த மாரி வந்து லவ் பண்ற மாரி பேசு, அப்படி பேசு, இப்படி பேசுன்ட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா நீ? உன் ஃபோன குட்றா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ மயிலோட ஃபோட்டோலாம் இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாத்தையுமே வந்து புடிச்சு நம்ம மல்லி வந்து டெலீட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் இந்த தினேஷ் இருந்துட்டு அப்படியே அத தடுக்கணும்னு நெனைக்கிறான். ஏன்னா ஏற்கனவே வந்து அவனுக்கு சரியான வெறி. எப்படா வந்து மயில அடையறது அப்படிங்கிற மாரி நெனைச்சிட்டு இருக்கான். ஆனா அதே சமயத்துல சரியான நேரத்துல மாஸ் என்ட்ரி குடுத்து, இப்போ தீபிகா மேடம் அந்த தினேஷ வந்து பிடிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதே மாரி மல்லி இருந்துட்டு எல்லா போட்டோஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே டெலீட் பண்ணது மட்டும் இல்லாம கடைசியில அந்த போனையும் போட்டு உடைக்க ஆரம்பிச்சுறாங்க. தீபிகா மேடத்துக்கிட்டயும் வந்து புடிச்சு குடுத்துறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.